ராமநாதபுரத்துக்கு உபன்யாசத்துக்கு போனேன். அங்கே ஒரு ஐயங்காரத்தில் தங்குவேன். அவர் வீடு ரீமாடல் பண்ணுறாருன்னு என்னை லாட்ஜில் தங்க வச்சார். முஸ்லீம் லாட்ஜு. நான் வரேன்ன உடனே அந்த முஸ்லீம் பஞ்சபாத்திர உத்ரிணி தம்பாளம் வாங்கி வச்சுருந்தார். அதை விட அங்கே கிணறு வச்சுருந்தார். கிணறு இருக்குது. இந்த கிணறு நாட்டளவுடு தங்குறவாளுக்கு, ஏன் ஒத்தனுக்கு தான். நான் போன உடனே பாய் கும்பிட்டு, சாமி நீங்கள் சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்கு இந்த கிணத்துலேருந்து எடுத்துக்கோங்க தெரியுமா உங்களுக்கு? நான் லண்டன் போனேன் உபன்யாசத்துக்கு. பெஹரீனில் பிளேன் மாறுறேன். சாயந்தரம் 5:30 மணி பெஹரீன். நான் மடி வேஷ்டி வச்சிருக்கேன், பஞ்சபாத்திர உத்ரிணி தம்பாளம் வச்சிருக்கேன், கோபி சந்தனம் எடுத்துன்னு போய் குளிச்சுட்டு சந்தி பண்ணிட்டு பிளேனுக்கு போகலான்னு. 1 மணி நேரம் அங்கே டிரான்சிட். அங்கே போனால் 3 ரூம் கட்டியிருக்காங்க. ஹிந்து ப்ரேயர் ஹால், கிறிஸ்டியன், முஸ்லீம்னு. ஒரு முஸ்லீம் ஓடி வரான், ப்ரேயர் ஹாலை இங்கே வாங்குவோன்னு. அங்கே போய் ப்ரேயர் ஹாலை திறந்தேன். நம்ம படமெல்லாம் வச்சுருக்கான். அதை விட பியூட்டி, பஞ்சபாத்திர உத்ரிணி தம்பாளம் வச்சுருக்கான். ஆறு கற்றுக்கணும். நம்ம ஆங்களில் கிராமங்களுக்கு போனால் பஞ்சபாத்திர உத்ரிணி இல்லை, அதுக்கு பஞ்சம் வந்துடுத்து. அசந்து போனேன். ராமனா இப்பன்னா நீங்கள் இந்த செல்ஃபோன்லாம் கட்டின அழறல், நான் அப்போவே வச்சுருந்தேன். அப்போ எப்படின்னா, மாதம் 650 ரூபா கட்டணும், பேசினாலும் பேசாட்டாலும். செங்கல்பட்டு வரைக்கும் தான் எடுக்கும். ஏர்செல் வச்சுருந்தேன். அதுக்கு ஹேண்ட்செட்டு வாங்கிறதுக்கு போனேன். இந்த மாதிரி கிடையாது, அப்போல்லாம் இந்த சின்னது தான். ராமநாதபுரத்தில் பாய் கடையில் பேசிகிட்டே இருக்கான். 12:45 ஆயிடுத்து. சாமி உனக்கு என்ன ஃபோன் வேணுமோ எடுத்துன்னு போ, நான் வந்து உங்கள்கிட்ட பணம் வாங்கிக்கிறேன்னு. தொழுகை நடத்தணும்னு ஓடியே போயிட்டான். கடையை விட்டுட்டு, கடையை ஓப்பனாக விட்டுட்டான். என்னை எந்த ஃபோன் வேணாலும் எடுத்துக்கோங்கிறான். அவன் தினம் அனௌன்ஸ் பண்ணுறா காட்டால, தூக்கத்தை விட தொழுகை முக்கியம்னு. நீங்கள் எல்லோரும் தூங்குறேள், பிரம்ம முகூர்த்தத்தில் தூங்குறேள். சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரையடியே ஆண்டாள். காலங்காலத்தால் 6 மணிக்கு அப்புறம், சூரியோதயத்துக்கு அப்புறம் யாராத்தில் படுக்க விரிச்சிருக்கோ மகாலட்சுமி தங்க மாட்டா. எப்படி தங்குவா? நம்ம கோவிலில் காலத்தால் 5 மணிக்கு சுப்பிரபாதம் போட்டால் கம்ப்ளைண்ட் பண்ணுறவன் நம்மாள் தான். போலீஸில் போய் அவள் கரெக்டாக 5 மணிக்கு போடுறா. நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்களேன். கம்ப்ளைண்ட் பண்ணலாம்ல, ஏன் போடுறேன்னு கேட்கலாம் இல்லையோ? அவள்கிட்ட கற்றுக்கோங்க. அப்துல் கலாம் காஞ்சிபுரத்தில் போயின்னு இருந்தவர், தொழுகட்டாயம் வந்தவுடனே மசூதிக்குள்ளே நுழைஞ்சுட்டார். இந்த மாதிரி பிராமணன் ஜனாதிபதியாக இருந்தவன் யாராவது சந்தியாவந்தனம் பண்ணான்னு பேப்பரில் வந்திருக்கா? சொல்லு. என்ன பிரயோஜனம்? பக்தியை ஊட்டுங்கோ. குகப்பெருமான்கிட்ட பக்தியை கற்றுக்கோங்கோ. ராம பக்தி. அவன் பரதனை சந்தேகப்பட்டான், அதை அப்புறம் பார்த்துப்போம். அதை அவன் உணர்ந்தான். பரதாழ்வான் படையோடு வரான். அப்போ குகப்பெருமான் பக்கத்தில் சொல்கிறார், இவன் இன்னும் என்னை தாண்டி போயிட முடியுமா? இவன் எலிப்படை, நான் பாம்பு. அப்போ தான் சுமந்திர முனிவர் நிறுத்தி, இங்கே கங்கை கரை இருக்கு, நன்னா கேளு கம்பன் பாட்ட. கங்கை இருக்கரை உடையான் கணக்கிறந்த நாவாயான், கணக்கில்லாத படகு வச்சிருக்கான். உங்கள் குல தனிநாதற்கு உயிர் தோளான். பரதன்ட்ட சொல்றார், உங்க ராமனுக்கு பிரியமானவன். அடுத்தது கேளு, கல்காணும் திண்மையான், நல்ல பர்சனாலிட்டி. கரைகாணா காதலன். இதை 2 பாட்டையும் சேர்த்து படிக்கணும். கங்கை இருக்கரை உடையான், கங்கைக்காவது 2 கரை உண்டு. இவன் அன்புக்கு கரை கிடையாதுன்னு கம்பன். கரைகாணா காதலன்.
அப்படியா, அவரை பார்க்கணுமே. படையெல்லாம் நிறுத்தினான். கௌசல, கைகை, சுமித்ரா 3 பேரையும் கூட்டுண்டான். வசிஷ்டர் சுமந்தர அவன் வர கோலத்தை பார்த்தான். குகப்பெருமான் எலின்னு சொன்னான் ஒரு தடவை, இப்போ 4 தடவை யானைங்கிறான். பாட்டை கேளு. தற்கலை உடையானை, மாசடைந்த மெய்யானை, நற்கலையில் மதியென்ன நகையிழந்த முகத்தானை, கல்கனிய கனிகின்ற துயரானை கண்ணுற்றான், வில் கையினின்று இடை வீழ விம்முற்றான். கையில் வச்சிருந்த வில்லு கீழே விழுந்ததாம். கண்ணிலேருந்து ஜலம் கொட்டித்தான். குகப்பெருமான் இப்போ என்ன தெரியுமா சொல்றார் பரதனை பார்த்து? ஆஹா, பரதனை பார்த்தா என் அண்ணல் ராமபெருமானை போன்று இருக்கிறான். கூட வர சத்ருகுண ஆழ்வாரை பார்த்தால் இளைய பெருமாள் மாதிரி இருக்கிறான். ராமனுக்கு பின்னால் பிறந்தவர்கள் தீங்கு நினைப்பார்களா? நான் நினைச்சேனேன்னா புரியுறதா? ஏன்னா என் தம்பின்னு சொன்னாரே, புரிஞ்சதா உங்களுக்கு? அவர் சொல்றார், நம்பியும் என் நாயகனை ஒக்கின்றான், அயல் நின்றான் தம்பியை ஒக்கின்றான், தவவேடம் தலை நின்றான், திசை நோக்கி தொழுகின்றான், எம்பெருமான் பின் பிறந்தார் இழைப்பரோ பிழைப்பு. பரதாழ்வான் வந்தவுடனே சேவிச்சான் குகப்பெருமான். சேவிச்சு என்ன கேளுங்கோ, தசரதன் திட்டினான், கௌசல திட்டினான், மக்கள் திட்டினா, யாரும் புகழல. புகழ்ந்தது இவன்தான், படிக்காதவன். எப்படி புகழறான் கேளு. ஏ பரதா, நாங்கள்லாம் ராமனுக்கு ஈடு உலகத்தில் இல்லைன்னு நினைச்சோம். நீ பெத்த தாய் ராஜாங்கத்தை வாங்கி கொடுக்க அப்பாட்டேந்து, இது மகா பாபம் அப்படின்னு தூக்கி எரிஞ்சுட்டு ராமன் திருவடியே கதின்னு வந்திருக்கிய பரதா, இந்த ஒரு பரதனுக்கு 1000 ராமன் ஈடாகுமான்னு கேட்டான். தாய் உரைத்த சொற்கேட்டு தாதை உதவிய தரணி தன்னை, தீவினை என்ன நீத்து சிந்தனை முகத்தில் தேக்கி, போயினை என்றபொழுது புகழினோய் தன்மை கண்டால், 1000 ராமர் நின் கேள். கீழ் உன் பெருமைக்கு. அடுத்தது கேளு, இன்னும் எப்படி புகழறான்னு. நீ எந்த பரம்பரையில் வந்த? இக்ஷ்வாகு வம்சம். மனு, மாந்தாதா, இக்ஷ்வாகு, பகீரதன், திலீபன், திருசங்கு, ஹரிச்சந்திரன், தசரதன், ராமன். ஒத்தனை விட ஒத்தனுக்கு புகழ். ஒருத்தன் கங்கையை கொண்டு தான், ஒருத்தன் சத்தியம் பேசினா, ஒருத்தன் சொர்க்கம் போனா. உங்கள் அப்பா தசரதன் சம்பராசுரனை வதம் பண்ணா, ராமன் அப்பா அம்மா பேச்சை கேட்டு காட்டுக்கு வந்தான். நம்ம ஏற்றி வைக்கிறோமே ராத்திரி 0 வாட் பல்பு, 60 வாட்ஸு, 100 வாட்ஸு, டியூப் லைட்டு, மெர்க்குரி லைட்டு, சோடியம் லைட்டு, ஒன்றை விட ஒன்று ஒஸ்தி. ஆனால் பொழுது விடிஞ்சு சூரியன் வந்த உடனே எல்லா விளக்கோட ஒளியும் மொத்தமாக மங்கி போயிடும். அது மாதிரி பரதா, மனு, மாந்தாதா, இக்ஷ்வாகு இவாள்லாம் 0 வாட்டு, 60 வாட்ஸு, 100 வாட்ஸு, டியூப் லைட்டு, மெர்க்குரி லைட்டு, சோடியம் லைட்டு மாதிரி ராமன் வரைக்கும் பரதன்கிற ஒரு சூரியன் வரவிட்டு மொத்தமாக மங்கி போச்சுன்னான். என் புகழ்கின்றது ஏழையேயினேன், தன் புகழ் கற்றை மற்றை ஒளிகளை தவிர்க்குமா போலே. சுவாமி தேசிகன் சொன்னார், ராமனை சூரிய குலமாகிய தாமரையை மலரச் செய்த சூரியன்னர், தினகர குல கமல திவாகரானர். ஆனால் எங்கள் கம்பன் என்ன சொல்கிறான்? சூரிய குலத்தில் உதித்த சூரியன்னர் பரதனை. அதனால் உதய சூரியன்னாலே பரதாழ்வான் தான். தெரிஞ்சுக்கோ, சூரிய குலத்தில் உதித்தவன். ஆமாம், அசந்து போயிட்டார் பரதாழ்வார் இவன் பேச்சை கேட்டு. கௌசல, கைகை, சுமித்ரா பக்கத்தில் நிற்கிறா. கௌசலையை கை காமிச்சு இது யாருங்கிறான். யாரு? குகப்பெருமான். இது யாருங்கிறையா? 3 லோகத்தையும் படைச்ச பிரம்மாவை பெற்ற நாராயணனையே பெற்றவ.
என்ன கேட்டுக்கோ. மூவுலகும் ஈன்றானை முன்னீன்றானை பெற்றத்தால் பெரும் செல்வமானாள் யான் பிறந்தலால் துறந்த பெற்றியாள். இந்த பாவி பிறந்ததுனால அந்த குழந்தைய இழந்துட்டா அவள். இது யாருன்னு கேட்டாங்க. சுமித்திரைய. எனக்கு தொண்டு பண்ற சத்ருகுணனுக்கு அம்மாங்கல, ராமபெருமானுக்கு ராப்பகலா கைங்கரியம் பண்ற இளைய பெருமாளை பெற்றவன்னா. இது எங்க அம்மா, இது லட்சுமணன் சத்ருகுண அம்மான்னா மூணாவதா நிற்கிறது இவ அம்மா தானே. அவன் குகன் கேட்குறான் இது ஆறுன்னு. இது ஆறுங்கிறையா? கணவனை சுடுகாட்டுக்கு அனுப்பினவ, மகனை கானகம் அனுப்பினவ, இவ வயத்துல தான் நான் இருந்தேன்னா. உடனே குகபெருமான் 2 தடவை சேவிச்சான். ஏய் ராமன் அம்மா இதுன்னா. கைகேயி மாதாவை வெய்யாதேன்னா. ஏன்னா அவ வரம் கேட்டதுனால்தான் ராமபெருமான் திருவடி அடியேன் குடிசேலப்பட்டதுன்னா. ராமர் எங்க தூங்கினார், லட்சுமணன் எங்க தூங்கினார்னு கேட்டு அழுதர், பிறண்டு அழுதர். கத்துக்கோங்கோ வரதாழ்வான்ட்ட பக்திய. கூட போய் கைங்கரியம் பண்ணார் இளைய பெருமாள், கூட போகாம தொண்டு பண்ணார். எவ்வளவு பெரிய 56 தேசத்து ராஜாங்கம் தூக்கி உதறினாரே சொல்லு. எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். பணம் கிடைக்கிறதுன்னு எதை வேணாலும் செய்யப்படாது. பணத்துக்கு ஆசைப்பட்டோம், பக்தியை விடணும், நம்மளுடைய அனுஷ்டானத்தை விடணும், கொள்கையை விடணும். நம்மளுடைய அனுஷ்டானம் போய் பக்தி போகிறது, அதில் பணம் வருதுன்னா வேண்டாமே. அந்த பணம் என்னத்துக்கு? தேவையில்லையே. பாலச்சந்தர்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா? கே பாலச்சந்தர்னு. 1997 காதல் பகடைன்னு ஒரு டிராமா எடுத்தார் சன் டிவியில். ஞாபகம் இருக்கா? பொம்மநாட்டியை கேட்டால் தெரியும். பார்த்தேன் இல்லையோ? பார்க்கலையா? பார்க்கலைன்னா பாவி. காதல் பகட டிராமா. அதில் உபன்யாசம் பண்ணணும்னு என்னை கூப்பிட்டார். திரௌபதி மான சம்ரட்சணம். ஒரு ½ அன் அவர் பூரா என் உபன்யாசம்தான், ஒரு நாள் பூரா. நான் போன உடனே கேட்டேன் என்ன பண்ணணும். அவர் உடனே மகாபாரத புஸ்தகத்தை தூக்கி போட்டார். அதெல்லாம் மகாபாரத புஸ்தகத்தில் எனக்கு போடாதே, ஓரமாக வை, உன் கதை என்ன சொல்லு, நான் பார்க்கறது இல்லைன்னு. அவன் உடனே சொன்னான், ஒருத்திய காதலிக்கிறான், அவளை அடகு வச்சுட்டான் ஒருத்தன்ட்ட. ஏண்டா இப்படியே தான் நீ படம் எடுக்கிறியான்னு கேட்டேன். இன்னும் ஊரை ஏமாத்தின்ட்டுன்னு அவரை கேள்வி கேட்டது நான் தான். அபிவாதியை பண்ணார், என் பொழப்புன்னர். இப்போ உனக்கு பகடை உருட்டினா அந்த கதை சொல்லணும், திரௌபதி கதை. ஆமாம், ஷூட்டிங் இருந்தால் வச்சுக்கோ, இந்த தேதியில் 25 மினிட்ஸ் திரௌபதி மான சம்ரட்சணம் போட்டு பிச்சு உதறினேன். அவரே ஷூட்டிங் எடுக்கிறார். இல்லை நடிக்கிறவள்லாம் உட்காந்து உபன்யாசம் கேட்குறா. அவருக்கு திருக்குறள்னா பிடிக்கும். கடைசியில் 5 நிமிஷம் திருக்குறளை சொல்லி வியாக்கியானம் பண்ணி முடித்தேன். சந்தோஷம் அவருக்கு. அப்படி பார்வை பார்த்தார். வெத்தலைப்பாக்கு, பழம், பொன்னாடை, சம்பாவனை வச்சார். கண்ணில் தண்ணி விட்டார். கதறினர் கதை கேட்டுட்டு. அபிவாதையே அப்படின்னு என்னை சேவிச்சார்.
யாரு? ஆமாம், அவர் சேவிச்சு அழுத உடனே இப்படி நிமிர்ந்து பார்த்தேன். உமக்கு என்ன வேணும்? இப்போ உபன்யாசம் பண்ணது திருப்தி இல்லையா? வேற ஏதாவது வேணுமான்னு கேட்டேன். ஆமாம், என்ன வேணும்? நான் இங்கே இருக்கிறவாளெல்லாம் நடிக்க வைக்கிறதுக்குள்ள பிராணம் போகிறது. நீர் நன்னா நடிக்கிறீர், என் ட்ரூப்புக்கு வந்துடும், பெரிய நடிகன் ஆக்கிறேன்னர். என்னை கூப்பிட்டார். இப்படி ஒரு பார்வை பார்த்தேன். என்னன்னர், இப்போ அபிவாதியை பண்ண பாரு, இது கெட்டு போயிடும். எனக்கு என் மரியாதையை இழந்து வர பணம் புகழ் வேண்டாம். எனக்கு இப்போ நிறைய புகழ் இருக்குது, பணமும் இருக்கு, கவலையே இல்லை. நீர் உபன்யாசம் பண்ண மட்டும் கூப்பிடும், வரேன்னு. அப்புறமும் ஒரு தடவை கூப்பிட்டார், எனக்கு போக முடியலை. அவரும் விட்டுட்டார். பேர் சொல்ல மாட்டேன். இப்போ ஒரு டைரக்டர் பிராணனை வாங்கிட்டான் 3 வருஷம் முன்னால், சினிமாவில் நடிக்கிறதுக்கு கூப்பிட்டான். ஆமாம், என் ஆதிகாரி தான் ஃபோன் அட்டன் பண்ணான். அதுக்கெல்லாம் வரமாட்டார். நீங்கள் வந்து மாமாட்ட ஃபோனை கொடுங்களேன்னா கொடுத்தா பேசினேன். இப்போ எல்லாரும் என்ன கேட்குறா, சான்ஸை விட்டுட்டேளே அப்படிங்கிறா. ஆமாம், பக்தி போயிடும், மரியாதை போயிடும், பணம் கிடைக்கிறதே, புகழ் வருதேன்னு போக முடியாது. பணம் எங்கே போனாலும் தான் வரும், என்ன வியாபாரம் பண்ணாலும் வரும். அதுக்கு ஒரு ஸ்திதி இல்லையா? வரதாழ்வான்ட்ட கற்றுக்கோங்க, தூக்கி எறிஞ்சார். அதைத்தான் கம்பன் பதம் போட்டா, தாய் உரைத்த சொற்கேட்டு தீவினை, இது மகா பாபம், இந்த அரசாட்சி ஏத்துண்டோம்னா. அக்கறையில் கொண்டு விட்டார் வரதாழ்வார். இவன் படையோட வரத பார்த்துட்டான். யார்? லட்சுமணன். அவன் ஏற்கனவே திட்டின்னு இருக்கான். இவர் படையோட வரத பார்த்த உடனே, அண்ணா உங்களை காட்டிற்கு அனுப்பியதும் இல்லாமல் காட்டிலேயே கொல்ல வந்து விட்டான் கைகேயி பெத்தவன். அன்னைக்கு நீங்க காட்டுக்கு வந்தபோது உங்க அம்மா கௌசல அழுதா. இன்னைக்கு நான் பானம் போட்டு இவன் தலையை எடுக்க போறேன், கைகேயி அழுவா, நான் பார்த்து சந்தோஷப்படுவேன். இந்த மாதிரி உணர்ச்சியா பேசுற வாழ்க்கெல்லாம் எதிர்த்து பேசப்படாது, பேசாமல் இருக்கணும், பேசி முடிக்கட்டும். ஆமாம், பொறுமையாக தான் இருக்கணும். அந்த பொறுமை தான் நமக்கு வரமாட்டேங்கிறது. பொம்மநாட்டிகளுக்கு தான் கற்றுக்கணும். நம்ம கத்தி முடித்ததுக்கப்புறம் 5 நிமிஷம் கழிச்சு காப்பியை கலந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு சத்தம் போட்டு முடிச்சா சொல்லியோ அப்படிம்பா 5 நிமிஷம் கழிச்சு. உணர்ச்சி வசப்பட்டு கோபப்படுறதுல அர்த்தமே இல்லை. அப்போ ராமர் லட்சுமணனை கோவிச்சுக்கலை. வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி ஏற்றினர். நம்ம பரம்பரையில் வந்தவாளுக்கு ஆசாபாசம் கிடையாதுன்னர். நீ தப்பா பேசுறேங்கிறார். நம் குலத்து உதித்தவர் நவைக்கண் நீங்கினார் சொல்லிட்டு என்ன சொல்றார்? லக்ஷ்மணா, நீ நினைச்சா 7 14 லோகத்தையும் கலக்குவ, புரியுறதோ? உன்னை தடுக்க முடியாது, நீ கெட்டிக்காரன். ஆனால் அம்மா நீ கிராமத்தில் பாரு, என்னை விடு, அவனை ஒரு கை பார்க்குறேன்பா, 2 பேர் பிடிச்சிட்டு இருக்கிற போது நீ விட்டுடு, நான் இன்னும் ஒரு நாளைக்கு பார்த்துக்கிறேன்பா. எல்லாம் சும்மா எகிர்றது. அப்பதான் அவர் சொன்னார், பரதாழ்வான் எப்படி வரான், படையெல்லாம் நிறுத்தினர். கௌசல கைகை சுமித்ரை வசிஷ்டர் சுமந்தரோட வரார்.
எப்படி வரான்? காவியை கட்டிக்கிண்டு கையை தலைக்கு மேலே வச்சு கம்பநாட்டாழ்வார் சொல்றார், இனிமே பரதனை அழறதுக்கு அவன் உடம்புல உப்பு தண்ணி இல்லையாம், சலைன் ஏத்தணும். தொழுத உயர் கையினன் துவண்ட மேனியன் அழுது 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 அழி கண்ணீனன் அழுது அழுது கண்ணே இடுங்கி போயிடுத்தான். ராமர் பார்த்தார், பார் என்னை கொல்றதுக்கு வரான்னு சொன்னியே, அவன் கோலத்தை பார், நன்னா கவனி. பெருமகள் என்மையின் பிறந்த காதலின் வரும் என நினைகையும், அவனை பாரு நன்னா. லக்ஷ்மணன் கையிலேருந்து வில்லு விழுந்ததாம், கண்ணிலேருந்து ஜலம் கொட்டித்தாம், வில்லோடு கண்ணநீர் நிலத்து வீழவே நான் கம்பன். பரதாழ்வார் தண்ட சமர்ப்பிக்கிற ராமருக்கு கதறி அழுதர். ராமர் கேட்கிறார், தந்தையார் சௌக்கியமான? அப்பா காலம் ஆயிட்டார்ன்னு கேட்ட உடனே துடிச்சர். என்ன சொல்லி அழுதார் தெரியுமா ராமர்? இனிமேல் சத்தியத்தை காப்பாத்துறதுக்கு யார் இருக்கான்னு பகவான்கிட்ட வேண்டு. ராமனை பார்த்து கேட்கிறார் தியாக பிரம்மம், என் மேல உனக்கு கோபமா ராமான்னு? நான் நல்ல மார்க்கத்தில் தானே போறேன். பலஜி பக்தி మార్గముతోను నిన్ను వర్ణించుచున్ను నాపై చలమేలరా సాకేత రామా. நான் எங்க போவேன்னர்? ఎందు పోదునే ఏమి చేసిది ఏ చూడనే మొరబెట్టదును తందన్నలతో బ్రోతు బ్రోవలేదా తాళ జాలరా త్యాగరాజనూత చలమేలరా. அவனைத்தான் சார் வேண்டணும். நீங்க மற்றவாழ்கிட்ட போய் நம்ம குறைய சொல்லி பிரயோஜனம் இல்லை. நான் ராமன்ட்டு தான் அழுதேன், உன் கருணக்கண் என் மேல இல்லையா? இவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்துருக்கேன். ராமனை ப்ரே பண்ணு, கூப்பிடு, அவனை கூப்பிடு. ராமர் அழுதார். அப்பாவுக்கு தர்பையை போட்டு சம்ஸ்காரம் பண்ணார். தெரிஞ்சுக்கோங்க சாஸ்திரம் என்னன்னு. நான் உன்கிட்ட ஆட்சியை ஒப்படைக்கிறேன் வான்னர். நான் அப்பா சொன்னதை கேட்கணும், நீ என்கிட்ட ஒப்படைச்சுட்டு திருப்பி கொடுக்குறேன்னர். நீ பார்த்துக்கோன்னர். இல்லை நீங்கள் வரணும்னர், திருவடியை கொடுன்னர். ஆண்டாள் சொல்லி கொடுத்துருக்கா, தெரிஞ்சுக்கோங்க. பகவான் திருவடி நாமா, அதுதான் முதல் 3 பாட்டு. அதை வச்சுதான் 30 பாட்டு. நாராயணனே நமக்கே பறை தருவான், பையத்துயின்ற பரமன் அடி பாடி திருவடி ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி. திரும்பி வா, உத்தமன் நாமாவை சொல்லி அவன் திருவடியை பிடிச்சா பகவான் தெரிவான். புரியுறதா உங்களுக்கு? நாமா, திருவடி, நாராயணன், நாமி, இதுதான் முக்கியம். இதில் வேடிக்கை, ஆதிசங்கரர், ராமானுஜர், மத்வாச்சாரியார் 3 பேரும் அத்வைதம், விசிஷ்டாத்வைதம், துவைத்தம்னு ஜீவாத்மால சண்டை போட்டுண்டாளே தவிர 3 பேரும் பரமாத்மாவுக்கு சண்டை போட்டுக்கல. 3 பேரும் நாராயணனைத்தான் பரமாத்மா தான். நீ எடுத்து பாரு, சிங்கேரி மடமோ காஞ்சி மடமோ கையெழுத்து நாராயணா தான் போடுவா, நாராயண ஸ்மிருதி தான். இல்லை வேடிக்கை, ராமானுஜரே எழுதலை விஷ்ணு சஹஸ்ரநாமாவுக்கு பாஷ்யம், சங்கர பாஷ்யம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் தான் வைஷ்ணவாளில் பின்னால் எழுதினா. அதனால் 3 ஆச்சாரிய புருஷாலும் பரமாத்மாவில் டிஸ்பியூட் பண்ணலை, ஜீவாத்மாவில் தான் பண்ணிண்டா. அந்த சர்ச்சைக்கு இப்போ போக வேண்டாம், அது அப்புறம் பார்த்துப்போம். நீங்கள் ஜீவாத்மா பரமாத்மா டிஸ்பியூட்டுக்கு போனாலும்
கடைசியில் நாராயணே பரமாத்மா, நாராயண நாமாவை சொல்லு, அந்த சப்ஜெக்ட் தான். நீ எங்கே போனாலும் எங்கே சுற்றி ரெங்கனை சேவிங்கிற கதையா பகவன் நாமாவை சொல்லு. நான் தான் சொல்லேன், தியாகபிரமே சொல்லி கொடுத்துருக்கார். அத்வைதமா விசிஷ்டாத்வைதமா துவைதமானு சண்டை போடுற நேரத்தில் ராமநாமா சொல்லுன்னு. துவைத்தமோ சுகமா அத்வைத்தமோ சுகமா. எதிரா சுகம்? ராமநாமா சுகம். நமக்கு வேண்டவே வேண்டாம். ஆமாம், நமக்கு எதுக்கு சண்டை? என்ன ஒருத்தர் வந்து கேட்டார், நீங்கள் வியாக்கியானம் பண்ணுவேல? பண்ணுவேன், உனக்கு புரியாது. நான் பண்ணட்டுமா? 81லேயே மத்துவ நவமிக்கு கன்னட பிராமண பையன்லாம் கடலூரில் என்னை கூப்பிட்டா துவைத்தம் சொல்கிறதுக்கு. போய் சொன்னேன். அவ்வளவு இளைஞர்களும் அசந்து போயிட்டு, இந்த மாதிரி எங்களவா கூட சொல்ல மாட்டோமாம்மா, நீங்கள் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா. நீங்கள் அப்போ துவைதத்தை ஒத்துக்கிறீங்களான்னா, நான் ஒன்றுத்தையும் ஒத்துக்கலை, ராமநாமா தான் கடைசியில் முடிக்கிற போது. நமக்கு தேவை பகவன் நாமா. ஆழ்வார் அழகா சொன்னார், தொழில் எனக்கு தொல்லை மால் தன் நாமம் ஏத்த. நமக்கு என்ன வேணும்? பகவன் நாமா சொல்லணும். பொழுது எனக்கு அதுவே போதும். சுவாமி வேதாந்த தேசிகர் 1008 பாட்டு எழுதியிருக்கார், பாதுகா சகசிரம்னு. அவர் என்ன சொல்றார்? ரெங்கநாதன் பாதுகைன்னு எழுதுறார். இந்த ஆகாசத்தை பேப்பரா வச்சுக்கணுமாம். அவன் பாதுகா பெருமை எழுத 7 சமுத்திரத்தில் இருக்கிற ஜலத்தையும் இங்கா எடுத்துக்கணுமாம். கேட்டுக்கோ, பேனாவுக்கு எங்க போவேன்னர், அதனால தான் இப்ப பேனா வைக்கிறேங்கிறா. புரியுதோ? ஆமா, வேதாந்த தேசிகர் வேண்டின்றது தான். புரிஞ்சுதா உனக்கு? ஆமா, சமுத்திரத்திலேயே வைக்கிறேங்கிறான். நம்ம சம்பிரதாயத்தை கடைபிடிச்சிட்டு அதை ஒழிப்போங்கிறான். பூரா கடைபிடிக்கிறது நம்ம சம்பிரதாயம் தான். ஏன் நான் சொல்லலை சார், அந்த கடவுள் இல்லைன்னு சொல்றவர் சொன்னார். வைஷ்ணவ சம்பிரதாயம் சொன்னார். அவர் சொல்றார், கடவுளை நான் ஏற்றுக்கொள்கிறேனோ இல்லையோ, கடவுள் என்னை ஏற்றுக்கொள்ளும்படியாக நான் நடந்து கொள்ளணும். அப்ப கடவுள் இருக்காருன்னு ஒத்துக்கிறார். புரியுறதோ? அதனால தெரிஞ்சுக்கோங்க, வைஷ்ணவ சம்பிரதாயமே அதான். பகவானை நம்ம ஏத்துக்கிறோமோ இல்லையோ, பகவான் நம்மளை ஏத்துக்கிறாப்புல நடந்துக்கணும். அப்போ பகவான் நம்மளை ஏத்துக்கிறாப்புல நடந்துக்கணும்னாலே நம்ம பகவானை ஏத்துனுட்டோமே, அதுதானே இதுக்கு அர்த்தம். வள்ளுவர் திருக்குறள்ல முதல் 10 பாட்டுல திருவடியைத்தான் சொல்றார். ஆமா, நாமாவை பகவானை சொல்லிட்டு திருவடியை சொல்றார். எங்கேருந்து எடுக்கிறான்? கீதையிலேருந்து. அக்ஷரானாம் அகாரோஸ்மி, அக்ஷரங்களில் அகரமாயிருக்கேன்னா அதைத்தான் எழுதுறான். அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் பகை தீரனாக 6 குணம் பகவானுக்கு பேசப்படுறது. அதுக்கப்புறம் திருவடியைத்தான் சொல்றான். அதனால தான் பரதாழ்வான் தான் பண்ண பாபத்தை போக்குறதுக்கு பகவான் திருவடியை பிடிச்சான். யாரு சொல்றாரு? சுவாமி தேசிகன் ரகுவீர கத்தியத்தில். பிரணத பரத மகுடதட சுகடித பாதுகா கிரேயாபிஷேக நிர்வர்த்தித சர்வலோக யோகக்ஷேமா. பரதாழ்வான் கிரீடத்தை வச்சிருந்தான்னா 14 வினாடி கூட புகழ் வந்திருக்காது. கிரீடத்தை தூக்கி எறிஞ்சு பெருமாள் திருவடியை வச்சுண்டா இன்னைக்கும் புகழ்ந்து கொண்டிருக்கும். ராமாயணத்தில் தெரிஞ்சுக்கோ, ராமனை விட அவன் திருவடி ஒஸ்தி. ராமனை விடவே திருவடி ஒஸ்திங்கிற போது 56 தேசத்து ராஜாங்க என்ன சொல்லு. அதைத்தான் நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நமக்கு தேவை பகவான் திருவடி. அதுதான் வள்ளுவர் சொல்ற நேரம் சொன்னேன். படிப்பை பத்தி படிச்சு பிரயோஜனம் இல்லை. நீ என்று பகவான் திருவடியை ஸ்மரிக்கலையோ
படிச்சு பிரயோஜனம் இல்லை. கற்றதனால் ஆயபயனென்கொல் ஆலறிவன் நற்றாள் தொழாரியனின். பகவான் திருவடியை பிடிக்கல ஸ்மரணே சுகமு தியாக பிரம்மம் ராமநாமே சொல்லு. உங்களை உத்தியோகத்துக்கு போகாதே, வியாபாரம் பண்ணாதே சொல்லலை. இந்த காலத்தில் என்ன சௌரியம், கம்ப்யூட்டரை தட்டிண்டு பஜனை பாட்டு உபன்யாசம் வச்சுண்டு அழகாக உன் வேலையை பார்க்கலாம். என்ன குறை சொல்லு? எப்பவுமே ராமனஸ்மரி. ஆமாம் சார், இந்த நேரம் இல்லை. பகவான் நாம புரந்தரதாசர் சொல்றார், நல்லா சாப்பிடு கூப்பிடு. ஆமாம் சார், பட்னியார்த்தெல்லாம் கூப்பிட முடியாது. ஆமாம், இந்த ஏகாதசி விரதத்தை கன்னட பாப்பான்ட்ட விட்டுருவோம், அவன் தான் லாயக்கு. ஆமாம், நமக்கு லாயக்கு இல்லை. அவனை மாதிரி பட்னி நம்ம இருக்க முடியாது. தசமி அன்னைக்கே ராத்திரி பட்னி, ஏகாதசி பூரா பட்னி. ஐயோ, அவன் மாதிரி மராட்டிக்கார மாதிரிலாம் இருக்க முடியாது. நமக்கு நல்லா சாப்பிடணும், கூப்பிடணும். திருவடியை சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். ராமனோட தர்ம பத்தினி வசந்த பத்தினிங்கிறார். எது? ராமனோட பாதுகைய சீதையை விட வசந்த பத்தினின்னர். அது என்ன சீதையை விட? சீதை காட்டுக்கு வராதேன்னா வருவேன்னுட்டான், போச்சு மார்க். இப்போ கேளு, இந்த சிங்கம் இருக்கே, பொழுது பிடிஞ்ச உடனே சண்டை போட போகும் யானையோட, கூடவே மனைவி சிங்கம் போகும். ஆத்துக்காரர் எப்படி சண்டை போடுறாருன்னு பார்க்க. பாதி சண்டை நடக்கிற போது குகையில் இருக்கிற குட்டி சிங்கம் ஞாபகம் வந்துடுமாம். இந்த பெண் சிங்கம் திரும்பி வந்துடுமாம், தாயார் சிங்கம். அது மாதிரி அயோத்திங்கிற குகையிலேருந்து ராமன்கிற ஆண் சிங்கம் கிளம்பி ராவணன்கிற யானையோட சண்டை போட போச்சான். கூடவே மனைவி சிங்கம் பாதுக சிங்கம் போச்சான். சித்திரக்கூடம் போன உடனே பரதன்கிற குட்டி சிங்கம் ஞாபகம் வந்ததான் திரும்பி வந்துருத்துன்னார் சுவாமி தேசிகன். இங்கிருந்து ஏன் பாதுகைய மனைவின்னு சொன்னார் தெரியுமா? சீதையை காட்டுக்கு வராதேன்னா வருவேன்னா. ஆனால் அந்த பாதுகையை போட்டுண்டு கிளம்பினார். சித்திரக்கூடம் வானார், போச்சு. சித்திரக்கூடம் வந்த உடனே பரதனோட போனார், திரும்பி போச்சு. ஆத்துக்காரரை எதிர்த்து பேசலை. பெண்டிற்கழகு எதிர் பேசாது இருத்தல். நான் சொல்லலை, உங்கள் பொம்பளை கவி தான் பற்றி சொல்கிறேன். ஔவையார் எதிர் நின்று பேசும் மனையாளின் பேய் நன்றுன்னா. நமக்கு பேசுகிற போது தான் தெரியுது பேய பண்ணிட்டு இருக்கோம்னு. அவ ஏண்டா பேயா இருக்கான்னா, நம்ம பேயெல்லாம் கொடுக்குறோமோ இல்லையோ, பே பண்ணுறோமே அவளுக்கு. முதல்ல கூகுள் பே வந்ததே பொண்டாட்டிக்கு தான். ஆமாம், கூகுள் பேக்கு அர்த்தம் தெரியுமா? ஜிபேக்கு தெரியாது. நம்ம ஒருத்தருக்கு பண்ணினா அதுக்கு பேர் கோவிந்தன் பேன்னு பேர். நமக்கு ஒருத்தர் பண்ணா கோபாலன் பேன்னு பேர். புரிஞ்சுதா அவனுக்கு? அதான் ஜிபே. இந்த திருவடி வியாக்கியானங்கள் தசரதன் தீர்மானம் பண்ணது ராமனுக்கு பட்டாபிஷேகம், கைகேயி தீர்மானம் பண்ணது பரதாழ்வானுக்கு, பகவானான ராமன் தீர்மானம் பண்ணது பாதுகைக்கு. நீங்க தப்பா வச்சனம் சொல்றீங்க. மேன் ப்ரப்போசஸ், காட் டிஸ்போசஸ்ன்னு கிடையாது. யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு ப்ரப்போஸ் எனி திங் டு காட், யூ ஷுட் பெக் ஹிம். அதனால அடுத்தது நான் தான் சொன்னவன் ஒத்துனும் வந்த சரித்திரமே கிடையாது. அடுத்ததை பகவான் தான் தீர்மானிக்கணும். கடவுளே இல்லைங்கிறான். கடைசியில் தீர்ப்பு வந்தவொடனே என்ன சொல்றான்? மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புங்கிறான். எங்கேந்திர மகேசன் வந்தான் சொல்லு? அவன் தான் தீர்மானிக்கணும். திருவடிய தலையில வச்சுண்டர். இவர் தலையில வச்சுண்டதுனால என்னாச்சு? நந்தியம்பதியில வச்சு பூஜை பண்றார். இப்ப ராமனோட பொறுப்பு பூரா திருவடி பார்த்துண்டது.
திருவடிய மனைவின்னர் பார்த்தடா. தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ஆம்பளை அவர் ராமர் 14 வருஷம் காட்டுக்கு போய் எல்லாரையும் ஜெயிச்சுண்டு வந்தார்னா அவரோட பொறுப்பை பூரா ஆத்துக்காரி பார்த்துண்டான். நீங்க அதனால தெரிஞ்சுக்கோங்க, ஒரு மனுஷன் ஆபீஸில் போய் வேலை பார்க்குறான், சம்பாதிக்கிறான், பிஸ்னஸ் பண்ணுறான் அப்படின்னு சொன்னா அவனோட வேலையை பூரா பொண்டாட்டி பார்த்துட்டு இருக்கான்னு அர்த்தம். புரிஞ்சதா உங்களுக்கு? ஆமா, இல்லைன்னா பருப்பு வேகாது. ஆமா, தெரிஞ்சுக்கோ. அவ பாதுகைய சிம்மாசனத்தில் வச்சு திருமஞ்சனம் பண்ணர், திருவாராதனம் பண்ணர், மாலையை போட்டர். இப்போ கிரீடம் சூட்டணும், பட்டாபிஷேகம் பண்ணணும். எந்த கிரீடம்? இது நாள் வரை தசரதன் வச்சிருந்த கிரீடம், நாளைக்கு ராமன் வந்த உடனே வைக்க போற கிரீடம் வசிஷ்டத்தை கொடுத்து பட்டாபிஷேகம் பண்ணுன்னர். யாரு? பரதாழ்வான். இப்போ வசிஷ்டர் வாங்கிட்டு கை நடுங்கிட்டு அவருக்கு. அப்போ வசிஷ்டர் கண்ணில் ஜலம் விட்டு சொல்றார், இந்த பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ற அருகதை எனக்கு இல்லை பரதா. ஏன்னா நான் குலகுருங்கிற பதவியை விடாம வச்சுட்டு இருக்கேன். நீ வந்த பதவியை தூக்கி எறிஞ்சுட்ட, நீ தான் பட்டாபிஷேகம் பண்ணணும். கேட்டுண்டா? ராமனுக்கே நான் தான் பண்ண போறேன், ஆனா பாதுகைக்கு பண்ற அருகதை எனக்கு இல்லைன்னர். இந்த பாதுகை அவ்வளவு விசேஷம். பின்னால சமுத்திரத்துல பாலம் கட்டணும். ரொம்ப பேர் ராமன் பாலம் கட்டினானான்னு கேட்குறான். ராமர் இன்ஜினியரிங் காலேஜில் படித்தானாங்கிறான். இன்ஜினியரிங் காலேஜெலாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. இன்ஜினியரிங் காலேஜில் படித்தவன் கட்டின பாலம் பூரா 3 மாதத்தில் பேர்ந்து விழுறது. ராமர் கட்டின பாலம் இன்னும் இருக்குது. நாசா விஞ்ஞானி ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கான், தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், அவனுக்கு அதனால்தான் சேதுராமன்னு பேர். மலையதனால் அணை கட்டி மதிலிலங்கை அழித்தவனே. ராமர் பாலங்கட்டலேன்னு இந்த வக்கீல் பேசிவிட்டான். எந்த வக்கீல்னு சொல்ல வேண்டாம், எதிர்கட்சி வக்கீல். நான் உஞ்சவர்த்தி போனேன், அப்போ மெட்ராஸில் இருந்தேன். 8:30 மணிக்கு உஞ்சவர்த்தி போயிட்டு ஆற்றுக்கு வரேன். 8:45 எனக்கு ஃபோன் வருது டெல்லியிலேருந்து. யார் ஃபோன் பண்ணுறா தெரியுமா? ஜெயராமையர். யார் தெரியுமா? வக்கீல் பராசரன், என்னோட தொண்டன். தெரிஞ்சுக்கோங்க, சுவாமி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கன்னார். ராமர் பாலம் கட்டினதுக்கு கம்பன் பாட்டு, ஆழ்வார் பாட்டு உடனே சொல்லுங்கன்னார், எழுதிட்டார். இவர் ஃபோனை வச்ச உடனே இன்னொரு ஃபோன் வருது இதே விஷயத்துக்கு. யார் தெரியுமா? சுப்பிரமணிய சாமி. ஃபோன் பண்ணி செய்யுள் சொல்லுங்கன்னார், என் பிஏட்ட சொல்லுங்கன்னார். சொன்னேன். நான் சொல்கிறது 9 மணிக்கு 11 மணிக்கு ஸ்டே கொடுத்துட்டான் சுப்ரீம் கோர்ட்டில். அந்த ஸ்டே தான் இன்னமும் இருக்குது, இன்னும் ஸ்டே எல்லாம் உடைக்கலை. ஆமாம், இப்போ எதுக்கு சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோ. அங்கே பாலம் கட்டுறதுக்கு போய் உண்ணாவிரதம் இருந்தார். முதல்ல சேது சமுத்திரம் ப்ராஜெக்டுக்கு உண்ணாவிரதம் இருந்தது ராமர் தான். அவர் ஏன் இருந்தார்? பொழுது போகாமல அவரோட ஆத்துக்காரியை மீட்கணும் இருந்தார். பகவானே அப்படிதான், பொண்டாட்டினா ஆடுவான். ஆமாம், நம்ம அதனால புதுசு கிடையாது. இப்போ நம்ம ஆத்துக்காரி வரான்னு வச்சுக்கோங்க, ட்ரெயினில் மாம்பழத்தில் இறங்குறான்னா வெடிக்காலம் 4 மணிக்கு ட்ரெயின் வருதுன்னா நம்ம கார் எடுத்துன்னு போவோம். அம்மா வரான்னா அவ ஆட்டோ வச்சுன்னு வந்துடுவார் சார். ஆமா, தெரிஞ்சுக்கோ, உலகம் ஏற்காது. அப்போ என்னாச்சு? அவர் உண்ணாவிரதம் இருந்துவிட்டு வில்லை அம்பையும் வளைச்சு சமுத்திரத்தை வத்த அடிச்சு விடுறேன்னு கிளம்பினார். சமுத்திரராஜன் ஓடி வந்தான். அதுக்கப்புறம் விளக்கம் தரேன். அப்போ தான் அவன் சொல்கிறான், நீ என்னை கொல்ல முடியாதுன்னா. ஏன்னா தினந்தோறும் உன்னோட திருவடிக்கு பரதாழ்வான் திருமஞ்சனம் பண்ணுறான். அந்த தீர்த்தம் சரையு நதியில் கலந்து அது சமுத்திரத்தில் கலக்கிறது. அடியன் தினந்தோறும் உன் திருவடி தீர்த்தத்தை ஆச்சமனம் பண்ணுற போது
உன் பானம் என்ன கொல்லுமான்னு கேட்டான் அவன். அதனால தான் நம்ம பெருமாள் கோயிலுக்கு போய் தீர்த்தம் வாங்குறோம், அவனோட திருவடி தீர்த்தம். அப்புறம் அவன் திருவடியை வச்சுக்கிறோம். சட்டாரி நம்மாழ்வார் சொன்னார், உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரறு சுடரடி தொழுதழன் மனனே, துன்பத்தை வேறறுக்க கூடியது. பெருமாள் கோயிலில் போய் சட்டாரி சட்டாரி நம்ம தாயார் கர்ப்பத்திலேருந்து வெளியில் வரும்போது நம்மளை சட்டங்கிற வாயு பிடிச்சிக்கிறது. அதனால் எல்லாம் போன ஜென்மாலாம் மறந்துடுவோம். அந்த வாயுவை போக்கினா தான் ஞானம் வரும். அந்த வாயுவை போக்குறதுக்கு தான் பெருமாள் கோயிலில் போய் சடாரி வச்சுக்கணும். ஆமாம், அழுந்த சாதிக்கிறதுன்னு பேர் வைஷ்ணவத்தில் தெரியுத. நீ பெருமாள் கோயிலுக்கு போனால் நல்ல 100 ரூபா தாளை போடணும், அப்போ தான் பட்டர் அமுத்துவர். ஆமாம், இல்லைன்னா லொட்டுன்னு வைப்பார். நல்லா அமுத்தணும். 200 ரூபாயை போட்டேன்னா இப்படி அமுத்தி இப்படி வச்சு இப்படி வச்சு 500 ரூபா தாளை போட்டேன்னா 5 நிமிஷம் அமுத்துவர். 500 ரூபாயில் ஒரு 4 போட்டேன்னா பட்டர் செடாரியை உங்கள்கிட்டயே கொடுத்துருவார், தெருப்பூரை வச்சுட்டு வாங்க. ஆமாம், பட்டர் குறுக்களை கவனிக்கணும், அப்போ தான் பெருமாள் நம்மளை கவனிப்பார். பெருமாள் நின்றுண்டே பார்ப்பார், தட்டில் என்ன போடுறேன்னு. ஒன்றுமே போடலன்னு தெரிஞ்சவுடனே பட்டருக்கு ஏதோ ஃபோன் வந்து போயிடுவார் வெளியில். ஆமாம், உனக்கு ஜடாரி வைக்க மாட்டார். தனக்கு உமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றலறி. பெருமாள் திருவடி எப்படி பற்றற்ற கண்ணே பிறப்பருக்கும் மற்ற நிலையாமை காணப்படும். நம்மாழ்வார் சொல்றார், அற்றது பற்றெனில் உற்றது வீடு. அவன் திருவடி எப்படி சகல பாவம் போகும். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். இறைவன் திருவடிதான் நமக்கு முக்கியம். முதல்ல ஆதார் கார்டு கொண்டு வந்ததே வள்ளுவர் தான். இறைவன் திருவடி தான் நமக்கு ஆதார். சொல்றார் பார், இறைவனடி சேராதார். அதில் ஆதார் இருக்கா? அதனால தெரிஞ்சுக்கோ, பகவான் அடையிறதுக்கு ஆதார் எது? பகவான் திருவடி. புரிஞ்சுதா? ஆமா, நம்ம இல்லற கடல்ல மாட்டின்னு இருக்கோம். நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாலேயே பகவான் நமக்கு இதான் அம்மா அப்பா தாத்தா பாட்டி அத்தை மாமா சித்தப்பான்னு படைச்சுட்டான். படைச்சு நம்மளை அந்த கப்பலில் இறக்குறான். அதுக்கு பேர் ரிலேஷன்ஷிப்பு. ஆமாம், அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம், காலேஜ் போகிறோம், ஆஃபீஸ் போகிறோம். அது என்ன ஷிப்பு? ஃப்ரெண்ட்ஷிப்பு. அதுக்கு போகிறோம். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறோம். ஆத்துக்காரி ஒரு கப்பல் கொன்றா. அதுக்கு என்ன கப்பல் பேர் தெரியுமா? பார்ட்னர்ஷிப்பு. இந்த 3 ஷிப்பில் மாறி மாறி ட்ராவல் பண்ணுறோம். பெரிய மீன் வந்து தாக்கும். என்ன மீன்? செல்ஃபிஷ்ஷு. என்ன ஃபிஷ்ஷு? செல்ஃபிஷ்ஷு. இந்த கடலில் இந்த 3 கப்பலில் போனால் பகவானை அடைய முடியாது. பகவானை அடையிறதுக்கு ஒரு கடல் இருக்கு, டிவோஷன். என்ன ஓஷன்? பக்தி சாகரம். இந்த பக்தி சாகரத்தில் போகிறதுக்கு ஒரு கப்பல் இருக்கு. என்ன கப்பல்? ஒரு ஷிப்பு. புரியுதா உனக்கு? இதைத்தான் வள்ளுவர் சொல்றார், பிறவி பெருங்கடல் நீந்துவர். புரிஞ்சதா? அவன் திருவடியை பற்று. ஆமா, பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றினை பற்றுக பற்று விடற்கு. யார் மீதும் எவன் மீதும் அன்பு இல்லாதவன் திருவடி எப்படி? ஆமாம், இல்லறந்தான் வஸ்தி. ஆமாம், பிரம்மச்சாரியா ஆதரிக்கிறதும் பிதர்களுக்கு கர்மா பண்ணுறதும் சன்னியாசிக்கு பிக்ஷை கொடுக்கறதும் இல்லறத்தோன் தான். தெரிஞ்சுக்கோ. ரொம்ப பேர் இல்லறம் கஷ்டம்னு நினைக்கிறான். கிடையாது. ஸ்ரீரங்கத்தில் ஒரு பையன் நிறைய தானம் பண்ணிட்டு பரமபதம் போனான். பெருமாள் எங்கே வந்தேன்னு. என்ன சொல்கிறேன்? கல்யாணம் பண்ணிக்காமல் இங்கே வரக்கூடாது. கோ டு ஸ்ரீரங்கம், மேரீடு எ கேர்ள், கொடைக்கானல் ஊட்டி போ, சௌக்கியமாக இரு,
தானம் பண்ணு, அப்புறமா இங்கே வான்னு. அம்மா நீ அதனால் மோட்சம் வேணும்லாம் கேட்காதே. மோட்சத்துக்கு போயிட்டோம்னா அங்கே பொண்டாட்டி குழந்தையெல்லாம் கிடையாது. நீ பாட்டுக்கு இருப்ப, பெருமாளே உன்னை கண்டுக்க மாட்டான் தெரியுமா உனக்கு. அம்மா அதனால் மோட்சமெல்லாம் வேணும்னு கேட்காதே. திருப்பி ஜென்மா வேணும், இதே இந்தியாவில் பிறக்கணும், அதுவும் தமிழ்நாட்டில் பிறக்கணும், இந்து மதத்தில் பிறக்கணும். ஏன் தமிழ்நாட்டில் பிறக்கணும்னா இங்கே பிறந்தா தான் நம்ம புரியறதோ புரியலையோ ஹிந்தி பாட்டு, தெலுங்கு, கன்னடம்லாம் பாடுவோம். புரியுறதோ? நம்ம வடக்க பிறந்தோம்னா தமிழ் பாட மாட்டான். ஆமாம் சார், இப்போ நான் பாடுறேன் தெலுங்கு, கன்னடம், மராட்டி, உங்களுக்கு புரியுறதோ புரியுது, எனக்கு புரியுறதோ புரியுது, அதான் பாடுவோம். தெரியுமா? பஜனையில் ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா, பகவானை வான்னு கூப்பிட்றதுக்கு மராட்டியில். ஆமாம், அப்போவே எங்களுக்கெல்லாம் 7 வயசு. எங்கள் ஊரில் சேது மாதவராவ்னு பெரிய பஜனை பாவதர், சூப்பராக பாடுவார். டுமுக்க டுமுக்க பக டுமுக்க குஞ்ச மக சபல்ல சரண ஹரி ஆயே. மராட்டி பாட்டு நீர் கேட்டிருக்கீரா? பாம்பேல இருக்கிற மேரே பிராணனு பாவனு ஆயே, ஓ நயனு பாவனு ஆயே. அதனால நமக்கு புரியுறது புரியலை, நம்ம இங்கே பிறந்தா தான் பாடுவோம். அதனால அங்கே பரமபதம் போகணும்லாம் வேண்டிக்காத. தொண்டரடி பொடியாழ்வாரை கேட்டார் பெருமாள், பரமபதம் வரையான்னு. அவர் கேட்டார், பரமபதத்தில் கருட சேவை உண்டான்னார். இல்லை கருடன் தனியாக இருப்பான், நான் தனியாக இருப்பேன். ஸ்ரீரங்கத்தில் 4 கருட சேவை, எதுக்கு பரமபதம் வரணும்னார். பரமபதம்லாம் வேண்டாம். அவன் வள்ளுவர்கிட்ட போய் ஒருத்தன் கேட்டான், பரமபதம் எப்படி இருக்கும்னு கேட்டான். வள்ளுவர் மெட்ராஸ் பான் தெரியுமா உங்களுக்கு? மயிலாப்பூர், மெட்ராஸில் பிறந்து வளர்ந்தா தான் மூளை வளரும். ஆமாம், அங்கே பாக்கி ஊர்லாம் லாயக்கப்படாது. இங்கே தான் பிழைக்க மெட்ராஸ், பாம்பே தான் வரணும். எங்கள் ஊர் இது பருப்பு கூட வேகாது. ஹரிநாராயணன். ஆமாம், மயிலாப்பூர் பான் யார்? வள்ளுவர். அவர்கிட்ட போய் ஒருத்தன் கேட்டான், பரமபதம் எப்படி இருக்கும்னா, கம் வித் மீ அப்படின்னார். என் கூட வான்னார். எங்கே கூட்டின்னு போனார்? பீச்சுக்கு, மெரினா பீச்சுக்கு. அங்கே போனால் ஜோடி ஜோடியாக உட்காந்துருக்கும். பாரு பரமபதத்தை பாரு. அவன் கூட்டின்னு வந்த பொம்பளை தோள் மேலே சாஞ்சுன்னு இருக்கும். வள்ளுவர் போனார் ஒருத்தன்ட்டு, நீ இப்போ எங்கே இருக்கேன்னு. பரமபதத்தில் கற்றுக்க வள்ளுவர்கிட்ட. என்ன சொல்கிறேன்னர்? நீங்கள் சொல்கிற பரமபதத்தை விட இதான் ஒஸ்தின்னர். தாம் வீழ்வார், ஆம்பளை போய் தான் விழுவான். தாம் வீழ்வார் மென்தோள் துயிலின் இனிது கொல் தாமரை கண்ணான் உலகு. தாமரை கண்ணான்னா பெருமாள், செந்தாமரை கண்ணன் இருக்கிற உலகத்தை விட இது ஒஸ்தின்னா. தாமரை கண்ணான் மென்தோள். இப்போ ஆதுகாரி தோல் கொடுக்கலன்னா மண் தோல். அப்போ இது பரமபதம் இல்லை, நரகந்தான். புரிஞ்சுதா? இது அதைத்தான் வள்ளுவர் சொல்றார். பெருமாளோட திருவடி தர்மபத்தினி, அதைத்தான் புத்திரன் பரதாழ்வானுக்கு கொடுத்தார். புரிஞ்சதா? தாயார். அதில் இன்னொரு வியாக்கியானம், பெருமாள் நிற்கிறான்னா திருவடியா இருப்பார். யார்? ஆதிசேஷன். உட்கார்ந்துருக்காருன்னா சிம்மாசனம். ஆதிசேஷன் தான் லட்சுமணனா வந்தான். இன்னொருத்தர் வியாக்கியானம் பண்ணார், லட்சுமணன் மாதிரி ராமனுக்கு தொண்டு பண்ணது கிடையாது பரதாழ்வான். ராமனை விட அவன் திருவடிக்கு தொண்டு பண்ணான். தொண்டனுக்கு தொண்டனா இருந்தான், அதனால்தான் பரதனுக்கு பேர். புரிஞ்சதா உங்களுக்கு? ஆமா, அதனால தெரிஞ்சுக்கோங்க, பரதாழ்வானுக்கு வந்த கெட்ட பேர் போனதுக்கு காரணம் யாரு? ராமனோட திருவடி. எல்லாரும் ராமாயணம் சொல்லிட்டு போங்கோ.